சந்தர்ப்பம் ஒரு தடவைதான் கதவை தட்டும். இது எல்ஜி சொன்னது. இது திரும்ப திரும்ப தட்டாது. இந்த நேரத்தில் இந்த முடிவெடுத்தா தான் நம்ம கட்சியை பாதுகாக்க முடியும் என்று ஒரே கோரஸ் குரல்ல பெரிய அழுத்தம் கொடுத்தப்ப எல்லாரும் இந்த ஒரு முடிவை சொல்லி வற்புறுத்தும் போது பாதிக்கப்பட போவது என்னுடைய நம்பகத்தன்மைதான் என்று தெரிந்து அந்த நிர்பந்தத்தினால் அந்த முடிவுக்கு நான் வர நேர்ந்தது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் உயர்நீதிமன்றம் வந்துள்ளார். அவரிடம் அரசியல் குறித்து சில வினாக்களை எழுப்புகிறோம். சார் வணக்கம். பார்த்தீங்கன்னா, அதாவது 2006ஆம் ஆண்டு தேர்தல் அதிமுக உடன்பாடு குறித்து நீங்க சில கருத்துக்களை தெரிவிச்சா வந்திருக்கு. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? அதாவது அந்த அடிப்படை கருத்துக்கள் என்ன காரணங்கள் சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க எது என்னை புண்படுத்துறதாக அமையுமோ அதை மட்டும் எல்லா டிவியும் போடுறாங்க. போடுறதை பற்றி தப்பு இல்லை. அப்படியாவது என் பேரை சொல்றாங்களே. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில மாநாட்டுக்கு திருச்சியில் போய் கலந்து கொள்வதென்று நான் முடிவெடுத்து பயணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த போது பிற்பகல் 2 மணிக்கு என் வீட்டிற்கு வந்த அன்றைய அவைத்தலைவர் எல் கணேசன், அன்றைய பொருளாளர் கண்ணப்பன், அன்றைய துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், ஈரோடு கணேசமூர்த்தி, திருப்பூர் துரைசாமி இவர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டு குமுதம் கருத்து கணிப்பில் 200 சீட்டு அதிமுக ஜெயிக்கும்னு வந்திருக்கு. திமுக ஒன்று கூட ஜெயிக்காது. நம்ம கூட்டணிக்கு போனோம்னா ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது. ஏடிஎம்கே போனோம்னா குறைந்தபட்சம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சந்தர்ப்பம் ஒரு தடவைதான் கதவை தட்டும். இது எல்ஜி சொன்னது. இது திரும்ப திரும்ப தட்டாது. இந்த நேரத்தில் இந்த முடிவெடுத்தா தான் நம்ம கட்சியை பாதுகாக்க முடியும் என்று ஒரே கோரஸ் குரல்ல பெரிய அழுத்தம் கொடுத்தப்ப எல்லாரும் இந்த ஒரு முடிவை சொல்லி வற்புறுத்தும் போது பாதிக்கப்பட போவது என்னுடைய நம்பகத்தன்மைதான் என்று தெரிந்து அந்த நிர்பந்தத்தினால் அந்த முடிவுக்கு நான் வர நேர்ந்தது. என் பொது வாழ்க்கையிலே மிக துயரமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை. அவர்கள் அத்தனை பேரும் இதிலே என்ன வினோதம் என்றால், இப்படி வற்புறுத்தியவர்களின் முக்கியமானவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். இந்த வற்புறுத்தல் காரணமாக ஒரே முடிவாக எல்லோரும் வற்புறுத்திய போது நான் அதற்கு இசைந்தது சரியான முடிவல்ல. ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிறவன் என்ன நிர்பந்தம் என்ன அழுத்தம் சகாக்கள் கொடுத்தாலும் தான் ஒரு முடிவெடுத்து அதிலே உறுதியாக நிற்க வேண்டும். அதில் பிழை நேர்ந்து விட்டது என்பதைத்தான் நான் சொல்லிவிட்டு என்னுடைய நம்பகத்தன்மை எப்படி நாசமானது என்பதற்கு பாலச்சந்தர் படத்தை உதாரணம் சொன்னேன். இப்ப பாலச்சந்தர் பட சம்பவத்தை மட்டும் சொல்றாங்களே தவிர எந்த சூழ்நிலையில I was pressurized by all my senior colleagues and top functionaries of MDMK. They did put pressure. அந்த நெருக்கடியில் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நேர்ந்தது. அவங்க அழுத்தம் தான் காரணம். உங்களுக்கு விருப்பம் இல்லை? எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னேனே, நான் டிஎம்கே கான்ஃபரன்ஸுக்கு போறேன், இன்னைக்கு நைட் போறேன், அங்க பேச போறேன் என்று நான் சொல்லிட்டு அதுக்கு பயணத்துக்கு பேச்சு குறிப்புகள் தயார் பண்ணி பெட்டியெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டேன். இவர்கள் இது விட்டுட்டோம்னா நம்ம கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது, 200 சீட்டு அதிமுக ஜெயிக்க போகுது, குமுதம் சொல்லிருச்சு, நாம இப்ப போனோம்னா 25 சீட்டு 30 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த நெருக்கடி அவர்கள் கொடுத்தப்ப என்னோடு தொடர்ந்து முதலிருந்து வந்தவங்க, சோதனையான காலத்தில் என்னோடு தோள் கொடுத்தவங்க இப்படி சொல்றாங்களே, நம்ம இதை நிராகரிச்சா அப்பவே என்னுடைய கிரெடிபிலிட்டி ரொம்ப பாதிச்சிருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதனால்தான் பிழையான முடிவு நான் செய்தது அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் கூட்டணி ஆரம்பிச்சு தலைமை தாங்கி கூட்டு போனீங்க. அது நீங்க விரும்பின கூட்டணியா? இப்படி அது எல்லாரும் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என் வீட்டுக்கே வந்தாங்க, தனித்தனியா வந்தாங்க. நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும்னாங்க. அவங்களுடைய இந்த முடிவை நான் ஏத்துக்கிட்டேன். அப்படிதான் மக்கள் கூட்டணி அமைஞ்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்க நடைப்பயணம் சமீபத்தில் நடைபெற்றது. அந்த நடைப்பயணத்துக்கு காங்கிரஸ், உங்க கூட்டணியில் காங்கிரஸ் வரல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்பத்திலேயே காங்கிரஸ் விலகி போற நினைக்கிறீங்களா? அந்தந்த ஊர்களில் காங்கிரஸ்காரங்க எனக்கு துண்டெல்லாம் போட்டாங்க. அவரு வரல சொன்ன காரணமும் ஏற்கத்தக்கது அல்ல. என்ன, இப்ப நான் நம்முடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்தேன். என்னுடைய நாடாளுமன்ற உரைகள் 1300 உரைகளை 5 பாகங்களாக தொகுத்திருக்கிறேன். அதை அவரிடம் கொடுத்தேன். ஒரு ஃபார்வேர்டு கொடுங்க, அணிந்துரை கொடுங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய
கிராண்ட்மா, இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பிரதமர்கள் ஒருவரான மேடம் இந்திரா காந்தியை நான் சரியாக பாராட்டியிருக்கிறேன். மொரார்ஜி தேசாயும் அவரையும் கம்பேர் பண்ணி நான் பேசின பேச்சுக்கு இந்திரா காந்தி அம்மா பிரணாப் முகர்ஜி மூலம் எக்ஸலன்ட் ஸ்பீச் தேங்க்ஸ்ன்னு எனக்கு எழுதி அனுப்புனாங்க. பாராட்டி இருக்கிறேன் அன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட் தி சேம் டைம் ஐ ஹவ் ஹெவிலி கிரிட்டிசைஸ்ட் யுவர் ஃபாதர், த தென் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி. தட் இஸ் பாலிடிக்ஸ், so many things will happen, that is immaterial, don't bother about it, I will give my forward என்னாரு. பண்பாடோட பக்குவமா சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அமைச்சருக்கும் காங்கிரஸ் உள்ள ஒரு எம்பிக்கு இடையே மோதல் கடுமையாக போயிட்டு இருக்கு. இது கூட்டணிக்கு சரியானதா உகந்ததா இருக்குமா? பாதகம் ஏற்படாதா? ஒன்னு கூட்டணியை பாதிக்காது, பிரச்சனை பண்றவங்களுக்கு பாதிப்பு வரலாம், திமுகவுக்கு பாதிப்பு வராது. நீங்க எப்போது ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழகத்துடைய பெரிய சிங்க கர்ஜனையா இருக்கக்கூடிய ஆளு, இப்போ நீங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை பத்தி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. சரி, மீண்டும் அதுக்கான வாய்ப்பு வரும் நினைக்கிறீங்களா? அதை பற்றி யோசிக்கவே இல்லை நான்.